வரலாற்றுல ரொம்ப வித்தியாசமான போர்கள் நடந்திருக்கு. ஆனா பறவைகளுக்கு எதிரா நடந்த போர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இது உண்மையிலேயே நடந்தது. ஆஸ்திரேலிய அரசு ஒரு ராணுவ ஆபரேஷன் ஆரம்பித்தது. எதிரி யாருன்னு தெரியுமா? ஈமு கோழிகள். முதல் உலக போர்ல போராடின வீரர்களுக்கு ஆஸ்திரேலியா அரசு மேற்கு ஆஸ்திரேலியாவுல நிலம் கொடுத்து அங்க குடியேறி விவசாயம் பண்ண ஏற்பாடு பண்ணாங்க. மேற்கு ஆஸ்திரேலியாவுல பெரும்பாலான இடங்கள் வறண்ட கடினமான நிலம்தான். அங்க அடிக்கடி வறட்சியும் வரும். சில பகுதிகள் தான் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த பகுதிகளில் தான் அவர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 1932ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அதனால ஆயிரக்கணக்கான ஈமுக்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் விவசாய நிலங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்தன. இந்த ஈமுக்கள் 5 அடி உயரத்துக்கு மேலே வளரக்கூடியவை. 45 கிலோ எடையையும் தாண்டிடும். இதுங்களால பறக்க முடியாது, ஆனா ரொம்ப வேகமா ஓடும். சாதாரண வேலைகளால இதுங்களை கட்டுப்படுத்த முடியல. இவை பயிர்களை தின்றும் விதிச்சும் சேதப்படுத்தின. உடைந்த வேலிகள் வழியா முயல்கள் மற்ற விலங்குகளும் உள்ளே புகுந்து சேதத்தை இன்னும் அதிகப்படுத்தின. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் முறையிட்டாங்க. உடனே அரசு ராணுவத்தை அனுப்பினாங்க. மிஷன் கண்களோட வீரர்கள் வந்தாங்க. இது ரொம்ப எளிதான வேலைதான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சுட ஆரம்பித்த உடனே ஈமுக்கள் சிறு சிறு குழுக்களா பிரிந்து எல்லா திசைகளிலையும் ஓட ஆரம்பித்தன. இவை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியவை. அந்த வேகத்தால ஈமுக்களை சரியாக குறிவைத்து சுட முடியல. அதுங்களை பின் தொடர்ந்து நகரம் வாகனங்கள்ல இருந்து சுட முயற்சி பண்ணாங்க. அதுவும் தோல்வியடைந்தது. 2 மாதங்களுக்கு இப்படிதான் தொடர்ந்துச்சு. மொத்தத்துல வெறும் 1000 பறவைகள் மட்டுமே கொல்லப்பட்டன. ஆயுதங்கள் வலுவா இருந்தாலும் தவறான உத்தியால எந்த பயனும் கிடைக்கல. இந்த போரை ஆஸ்திரேலியாவுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க கேலி பண்ணினாங்க. இறுதியில அரசு ராணுவத்தை திரும்பச் சொல்லிட்டாங்க. ஆனா கதை இங்க முடியல. இந்த தோல்விக்கு பிறகு அரசு தன் முறையை மாற்றியது. அரசு நேரடியாக விவசாயிகளுக்கு ஈமு பறவைகளை வேட்டையாட அனுமதி கொடுத்து தேவையான துப்பாக்கி தோட்டாக்களையும் வழங்கினாங்க. இந்த முறை வெற்றி கிடைத்தது. 6 மாதத்துல சுமார் 57,000 ஈமுக்கள் கொல்லப்பட்டன. விவசாயிகளுக்கு நிலமும் ஈமுக்களின் நடத்தையும் நல்லா தெரியும். அதனால்தான் அவர்கள் பறவைகளை சுலபமா கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனா இது நிரந்தர தீர்வா இல்லை. ஈமுக்களின் நகர்வை கட்டுப்படுத்த சுமார் 1200 கிலோமீட்டர் நீளத்துக்கு மாநில தடுப்பு வேலி போட்டு வலுப்படுத்தினாங்க. இதுதான் இறுதியில பயிர்களுக்கு சிறந்த பாதுகாப்பா அமைஞ்சது. இந்த வேலிகள் ஈமுக்களின் இயற்கையான இடம்பெயர்வை தடுத்தது. அதனால பல ஈமுக்கள் பட்டினியால இறந்தன. இதுக்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுதான் ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற ஈமு போரின் கதை. 1999ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுல காட்டு ஈமுக்கள் சட்டப்படி பாதுகாக்கப்பட்டன. ஒரு காலத்துல தொல்லைன்னு நினைத்து வேட்டையாடினது பின் நாட்கள்ல பாதுகாக்க வேண்டிய உயிரினமா மாறியது.